ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 172வது தலைப்பு. யதார்த்தத்துடன் லட்சியத்தின் இசைவு. தொடர்ச்சி. இவர்களை நினைத்து கொண்டுதான் திருவள்ளுவர் ஒரு குறள் பண்ணியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. திணற் பொருட்டால் கொல்லாது உலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன்தருவார் இல். குறள் 256. ஏதோ கசாப்பு கடைக்காரன் மாம்சத்தை விற்கிறானே, அவன் பிழைப்பு நடந்துவிட்டு போகட்டும் என்றுதான் தாங்கள் அதை வாங்கிச் சாப்பிடுகிற மாதிரி சொல்லியல்லவா இந்த பௌத்தர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். இதுவா நிஜம்? அவன் கொன்றுவிட்டானே என்கிறதற்காகவா இவர்கள் தின்கிறார்கள்? இவர்கள் தின்கிறார்கள் என்பதற்காகத்தானே அவன் கொல்கிறான் என்று திருவள்ளுவர் நினைத்திருப்பார் போலிருக்கிறது. ஊன் தின்னுபவர்கள் இருப்பதால் தான் அதற்காக ஒருத்தன் பிராணிகளை அடித்து விலைக்கு விற்பது என்று ஏற்பட்டிருக்கிறது. ஊன் தின்னாதவர் இருந்தால் கசாப்பு கடையே தோன்றியிருக்காது என்ற கருத்தை வைத்தே ஒரு குறளை செய்து தம்முடைய உயர்ந்த நூலில் அதை சேர்த்து விட்டார். இவர்கள் அடித்து தின்னாவிட்டாலும் இவர்கள் தின்னுகிறார்கள் என்றேதான் இன்னொருத்தன் அடிப்பதால் அவன் பண்ணுகிற ஜீவஹிம்சை தோஷம் இவர்களைத்தான் சேரும் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டார். வள்ளுவர் மாதிரியான பெரியவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் பௌத்தர்கள் அப்படியேதான் தாங்களாக அடிப்பதில்லை, ஆனால் இன்னொருத்தன் அடித்ததை தின்னுவது என்று தொடர்ந்தும் செய்து வந்தார்கள். இதனால் பிற்பாடு புத்த மதம் இங்கே இந்தியாவில் மறைந்து பர்மா, சிலோன், மலேயா முதலிய தேசங்களில் நிலைப்பட்டபோது ஒரு விசித்திரமான டெவலப்மெண்ட் உண்டாயிற்று. இந்த தேசங்களோடு நமக்கு ரொம்ப காலமாக சமுத்திர மார்க்கமாக தொடர்பு இருந்து வந்திருக்கிறதல்லவா. இதனால் பிற்காலத்தில் தஞ்சாவூர், நாகப்பட்டினத்திலிருந்து ராமநாதபுரம் கீழக்கரை வரையில் கடற்கரை ஓரமாக துருக்கர்கள் நிறைய குடியேறி வசிக்க ஆரம்பித்த போது இந்த பர்மா, சிலோன் பௌத்தர்கள் தாங்களே பிராணிவதை செய்கிறதற்கில்லை என்பதால் எவன் அடித்து கொண்டு வந்து நிற்பான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் இதை தொழிலாக நடத்த ஆரம்பித்து விட்டால் என்ன என்று யோஜனை பண்ணி அந்த தேசங்களுக்கு போய் கசாப்பு கடைகள் வைத்தார்கள். நிறைய பணம் பண்ணி கொண்டு திரும்பி வந்தார்கள். இவர்கள் அந்த தேசங்களை பற்றி சொல்லி கேட்டதன் மேலேதான் ராமநாதபுரம் கீழக்கரைக்கு பக்கத்தில் உள்ள நகரத்தார்கள் அங்கே முதலில் வட்டிக்கடை வைக்க போனார்கள் என்று சொல்வதுண்டு. வட்டி வாங்கக்கூடாது என்று குரானில் இருப்பதால் துருக்கர்கள் அங்கே வட்டிக்கடை வைக்கவில்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.